குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், சிவ சொந்தங்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கால் வலி ஃப்ரெண்ட்ஸ், முட்டுக்கால் வலி. ஒரு முட்டுக்கால் வலி தான். கீழே விழுந்துட்டேன்னா, ஒரு தடவை விழுந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. நடக்கவே முடியல. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால தான் ரொம்ப லேட்டு. மெல்ல தான் நடக்க முடியுது. கோயிலுக்கு கூட போக முடியல. பூ வாங்க போக முடியல. எங்கேயும் வீட்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். இன்றைக்கி தான் டாக்டரை பார்க்கலான்ட்டு இருக்கேன். என்னன்னு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஆலோசனை சொல்லுங்கள். நான் யூடியூப்லேயும் பார்த்தேன் எல்லாமே. இன்னைக்கு 28/11/2025 நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள், அஷ்டமி திதி. இது அஷ்டமினாவே காலபைரவருக்குரிய ஒரு திதி. நீங்கள் காலபைரவரை வணங்குங்க. நேர சரியிலேயே காலபைரவர்கிட்ட போயிடலாம். அவ்வளோதான். அவரை தரிசனம் மட்டுமாவது பண்ணலாம். இன்று இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சதய நட்சத்திரம், சேஷம், தியாஜிதம், சித்தயோகம், திருவண்ணாமலைஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், நாயக்கர். காலை ரிஷப வாகனத்தில், இரவு பெரிய ரிஷப வாகனத்தில் பவனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு. சூரிய உதயம் 6:15, விருச்சிக நாளிகை 3:15, திதி அஷ்டமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் எதுவும் இல்லை. கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. தன்னையே ஆட்சி செய்யாதவரை மற்றவர்கள் ஆட்சி செய்வார்கள். தன்னை நாம் என்ன வேணுமோ நம்ம தான் பார்த்துக்கணும். தன்னையே ஆட்சி செய்யாதவர்களை மற்றவர்கள் ஆட்சி செய்வார்கள். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9:30 to 10:30, மாலை 4:45 to 5:45. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1 to 3. ராகு காலம் 10:30 to 12, குளிகன் 7:30 to 9. நம்ம வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ராகுகால பூஜை பண்ணுவோம். எலுமிச்சப்பழ தீபம் போடும். அப்படி இல்லைன்னா விளக்குல தீபம். அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது ராகு காலத்தில் துர்க்கை நினைங்க. இல்லை மனசில் கூட அந்த பேரை சொன்னால் போதுமானது. நான் நினைவுபடுத்துகின்றேன். என்ன சொன்னதையே சொல்லணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நினைவுபடுத்துகின்றேன். அவ்வளோதான். ராகு காலம் 10:30 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. சந்திராசிரமம் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். ராசி பலன்: மேஷம் உதவி, ரிஷபம் வரவு, மிதுனம் பயம், கடகம் நன்மை, சிம்மம் தாமதம், கன்னி உயர்வு, துலாம் இன்பம், விருச்சிகம் பரிசு, தனுசு பெருமை, மகரம் ஆதாயம், கும்பம் புகழ், மீனம் முயற்சி. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மேஷம், மிதுனம், சிம்மம், மீனம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். நாளைய விசேஷங்கள். நாளைய விசேஷங்கள் பிரளய கல்பாத்தி. நாளைய விசேஷங்கள் பிரளய கல்பாத்தி. தாமதித்து வழங்கப்படும் நீதி தடுத்து நிறுத்தப்படுவதற்கு சமம். தாமதித்து வழங்கப்படும் நீதி தடுத்து நிறுத்துவதற்கு சமம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பேரும் கிடந்தீங்கும், தடியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். துர்காஷ்டமி இன்று. பிரளய கல்பாத்தி நாளைக்கு தனிய நாள்.
துர்காஷ்டமி இன்று. அதனால் ராகு காலத்தில் துர்க்கை இன்று வரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஒன்று. நீங்கள் இது பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம வந்து இன்னைக்கு அம்மனோட இதாக இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு அபிராமி அந்தாதி ரெண்டு இது. எத்தகைய அச்சமும் அகல தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கண் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடை கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகணச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. இது அபிராமி அந்தாதி தான். நல்லறிவு உண்டாக தேரும் படிசில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறிக்குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. வீணே பக்தி பெருக வீணே பழிக்கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பரகாசமின்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. இது அபிராமி அந்தாதி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணியிருக்கோம். வாராகி தாயாரை பற்றி சகல ஐஸ்வர்யம் தரும் வாராகி வழிபாடும் அதன் பலன்களும். வாராகி ஸ்தோத்திரம் நிறைய இருக்கு. நற்பண்புகளை அருளும் பஞ்சாராம தலங்கள் என்னென்ன? சோமாராமம், குமாராராமம், அமராராமம், ஷீராராமம், திரக்ஷாராமம். நற்பலன்களை அருளும் பஞ்சாராம தலங்கள். இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதை முடிக்கும் பொழுது உங்களால் ஏதோ ஒரு ஸ்தலங்களை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. இல்லை எனக்கு காசு வேணும் எல்லாமே இதாக இருக்குதுன்னா உங்களால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ, என்ன சமயமோ, நேரங்காலம் காசு எல்லாமே வேணும் நமக்கு. ஏன்னா ஒர்க்குக்கு போகிறோம். நம்ம டைம் இருக்கும்போது உங்களால் முடியும் போது ஒரு தரிசனம் போய் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நினைத்து இது பண்ணுங்கள். இல்லையா நாமங்களை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும், வியாபாரத்தை கவனிக்கணும், அது இது நமக்கும் ஒர்க் இருக்குது, குழந்தைங்க வீடு குடும்பம்னு. அதனால் அதை உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். தாய் தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு அந்த மூட்டு வலிக்கு ஏதாவது தெரிஞ்சால் ஒரு இது சொல்லுங்கள். நானும் யூடியூப்பில் பார்ப்பேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ